எல்லாருக்கும் வணக்கம். உடல்ல ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருங்க. சின்ன சின்ன விஷயத்துலாம் ஒரு ஷார்ட் டெம்பர் ஆயிட்டு சீக்கிரமா வார்த்தை விட்டுருவேன். என்னடா இப்படி அடிக்கடி கோவம் வருது, நிறைய பேர் ஹர்ட் பண்றோம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரூம்மேட் இருக்கான், அவன் என் ஃப்ரெண்டும் கூட. அவனை நிறைய டைம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஹர்ட் பண்ணி பேசிடுவேன். ஸோ என்னடா பண்ணலாம், அவனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குமே அப்படின்ற எண்ணம் என் நெஞ்சுக்குள்ள எப்பயே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, படிக்கும்போது எம்பத்தின்னு ஒன்று படித்தேன். இது எம்பத்தினா என்னன்னா, அவங்க ஷூவில் கொஞ்ச நேரம் அவங்க லைஃப்பை நடந்து பார்க்க முடியுமா அப்படின்றது தான் எம்பத்தி. ஸோ கண்ணை மூடிட்டு ஒரு 10 minutes நான் அவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திங்க் பண்ணேன். ஏன்னா அவனை பற்றி எனக்கு நிறைய தெரியும். ஸோ நான் அவன் இருந்தால் என்ன பண்ணுவேன், என் லைஃப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணேன். அப்போதான் புரிஞ்சது நம்ம லைஃப்ல எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்கு, எவ்வளோ ஆம்பிஷன்ஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கான், எவ்வளோ கோல்ஸ் இருக்கு அவனுக்கு அப்படின்னு புரிஞ்சது. ஸோ என்னடா இவ்வளோ கோல்ஸ் வச்சிருக்கான், நம்ம சொல்ற ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒவ்வொரு ஹர்ட்டிங் வேர்ட்ஸும் அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணேன், ஃபீல் பண்ணேன். ஸோ அப்புறமா அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அவன் லைஃப்பை என்னால் ஒரு 10 minutes வாழ்ந்து பார்க்க அவ்வளோ கஷ்டமா இருந்தது, அவ்வளோ ஃபீல் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யார் மேலாச்சும் கோவம் வந்ததுன்னா, அடிக்கடி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, உங்கள் பார்ட்னராக இருப்பாங்க, உங்கள் ஒய்ஃபாக இருப்பாங்க, யாராக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க மேலே அடிக்கடி கோவம் வருதுன்னா, அவங்க ஷூ போட்டுக்கிட்டு அவங்க லைஃப்பில் வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியும். இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாகும் அவங்களால. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோவம் வந்ததுன்னா அவங்க ஷூவில் நடந்து பாருங்க, அந்த கோவம் இனிமேல் வராது. இந்த மாதிரி கோவப்பட்டு உங்களை பிடிச்சவங்க ரொம்ப ரொம்ப பேர் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி பிடிச்சவங்க கிடைக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப பிடிச்சவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கோவப்படாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. அதுக்கு தான் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லைஃப் லேர்னிங்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.